வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட்லியான ஒரு அப்படி சொல்லக்கூடாதுடா, ஒரு லவுடான ஒரு வாய்ஸ் வரும் பாத்தீங்களா, நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணலாம். ஓகே, அப்ப இனிமேல இருந்து டிவிடில இதை போட்டு உட்காந்துருவீங்க நீங்க. என்ன ட்ரை பண்ணலாமே, பண்ணுங்க இன்னைக்கு பண்ணலாமா? ஆனா நீ அநியாயம் பண்ணுவீங்க, செவிட்டோட அதோட சேர்த்து தட்டி விட்டுருவிய, அது பறந்துருவே. அப்படியே எப்படி தட்டி விடும்போது அந்த ஹெட்போன் அந்த பக்கம் போயிடும். 30,000 ரூபாய் ஹெட்போனை தட்டி விடுவேங்கிற பாருங்க. சமூகம் பெரிய இடம் தான், சீப் ஸ்டஃப் இதெல்லாம். 30,000ன்றது அதே மாதிரிதான். என்ன செல்லாத பழைய ரூபாய் 30,000 இல்ல, இந்த டிமானிட்டைசேஷன் முன்னாடி வீணா போன காசெல்லாம் தூக்கி போடுவாங்க. சரி, Sennheiser PXC 5502 Mark II. சோ வயர்லெஸ் ஹெட்போன்ஸ் தான் இது. ஓகேயா, மியூசிக் அண்ட் கால்ஸ்க்கு பக்கவா இருக்கும். டச் கண்ட்ரோல், வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. இதுல இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் வரும்போது டிஃபால்ட்டாவே இந்த ஹெட்செட்டுக்கு Sennheiser ஆப் மூலமா, Sennheiser ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அது மூலமா இந்த ஹெட்செட் நீ ஓபன் பண்ணாலே உள்ள போனா கண்டிஷன்ஸ்ல என்ன தெரியுமா இருக்கு, ஆல்ரெடி டிஃபால்ட்டா எனேபிள்ட் அசிஸ்டன்ட் யாருன்னா அலெக்சா. அலெக்சாவா? எஸ், அலெக்கும் இங்க போட்டிருக்கேன். அலெக்சா பில்ட் இன்னு. ஆமா, அது மேட் ஃபார் ஐபோன் அண்ட் ஐபேடா? அப்ப ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ண முடியாதா? அப்படியா? அப்படிலாம் இல்ல, இங்க பாருடா, அவன் போட்டிருக்கான்டா அட்ராக்ட் பண்ற புலி. துச்சமா எண்ணிட்டாங்களா ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ்? Qualcomm aptex low latency எல்லாம் இருக்கு. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா, உன்னோட போன்ல இதை பேர் பண்ணுவோம். சரியா, இது ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம அதுல பாப்போம். இப்ப 80ல இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். நான் SCல ஆல்ரெடி ட்ரை பண்ணி பாத்துட்டேன். சோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். இல்ல ரெண்டுலயுமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் அதிகமாகும். சோ இதுல சொல்லிட்டீங்கன்னா செஞ்சிடலாம்டா. சரி, உங்க பேச்சுக்கு மறு பேச்சாவது இருக்கா? சரிடா, அது வர்றா, தெரியாம கேக்குறேன். தெரிஞ்ச இங்க பேரு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பிளாக்ஸ் அவுட் ஆம்பியன்ட் நாய்ஸ். புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். அப் டு 30 hours ஆஃப் பேட்டரி லைஃப் ஃபார் லாங் லாஸ்டிங் என்ஜாய்மெண்ட். என்ஜாய் தான். எனர்ஜி சேவிங், லாங் லாஸ்டிங் என்ஜாய்மெண்டா? இது வேற மாதிரி இருக்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத நீ, இந்த டப்பாவால அடிப்பேன். எனர்ஜி சேவிங் தேங்க்ஸ் டு தி ஸ்மார்ட் பாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட்டோ ஆன் அண்ட் ஆஃப். இதெல்லாம் ஆல்ரெடி 2000 ரூபாய் TWSல வந்துருச்சுங்க. எடுத்தா அப்படி ஸ்மார்ட் பாஸா? அதுதானே, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குடா, நல்லா பண்ணிருக்காங்க. எடுங்க ஏதோ சத்தம் அதுவா வரணும்ன்றதான். அது எப்பயுமே புது பேக்கேஜ்ல ஒரு ஸ்மெல் சூப்பரா இருக்கும். அதுவும் எலக்ட்ரானிக் குட்னா தான் அந்த ஸ்மெல் இருக்கும். ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் வந்து ஸ்பாஞ்சில தான் இருந்தது. பவுச் வேற. மை காட், அமேசிங்கா இருக்க. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ஆமா, நல்லா தான் பண்ணிருக்காங்க. பவர் ஆன் அப்படின்னு வந்திருக்கு. ஜெல்லு ஒன்ல அப்படியே பேர் பண்ணிடு. பண்ணிடு. ஓகே, போடி, என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்களா டாடி. ப்ரொஃபஷனல் அவுட்புட்டுக்கான அந்த ஆக்ஸ் இது கொடுத்திருக்காங்க, கன்வெர்டர். அதை தவிர பார்த்தோம்னா என்ன இன்கரெக்ட் பாஸ் கீ அப்படின்றதுனால வரல அப்படின்னு வருது. நீ கிளிக் பண்ணு. என்ன பாஸ்வேர்டு கேக்குதா? பாஸ்வேர்டே கேட்கலையே. ஆமா, சைடு ஃபுல் டச், வேற லெவல். அதுவும் டச் கண்ட்ரோல். சார்ஜிங் வந்து மைக்ரோ USB கேபிள் தான்டா. சரியா, என்னவா ஆன் பண்ணுமா? ஓகே, பேரிங் சக்சஸ்ஃபுல். சாங்ஸ் இருக்கடா? சாங்ஸ் இருக்க, யூடியூப் இருக்க, பயமே ஐயா. யூடியூப் மியூசிக். ஓகே, 3.5mm to 3.5mm அதானே? எஸ். காதுல மாட்டிட்டு பட்ஜெட் கூட இல்ல, அந்த மாதிரி இருக்கு. சோ அந்த ஆப்ஷனும் இருக்குடா, நம்ம எப்படி செக் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒன்னும் இல்ல, அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இங்க வந்து அதனாலதான் நான் அதை ஃபர்ஸ்டே கழட்டிட்டேன். ஆக்சுவலா இங்க பாருடா, வால்யூம், பாஸ் இங்க பாரு, பிளே இங்க பாரு, வால்யூம் ரெண்டு சைடு அதேவா? சூப்பரா. இங்க பாரு,
அடுத்த பாட்டு முத்ரா பாட்டு. பரவாயில்லையா, சூப்பரா இருக்கு. வேற லெவல. அப்புறம் போற நீ மாட்டு. நான் பேசுறதெல்லாம் அவ்வளவு கேட்கல. நான் பேசுறதெல்லாம் அவ்வளவு கேட்கல. கேக்குது. இப்ப எப்படி கேக்குது? கரெக்டா கேக்குது. இதுதான் அந்த இது பாஸ் த்ரூ மாதிரி. நீ பக்கத்துல யார்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்னா டக்குன்னு அந்த மோடு. ஆனா இது பாஸ்ல இருக்கு. ஆமா, அது இதுல வந்து பாஸ் ஆயிடும். பாஸ் ஆயிட்டு பக்கத்துல இருக்கவங்க கூட நீ பேசணும்னு இல்ல, அதனால ஹெட்செட்டை கழட்டாமையா அவங்க கூட வந்து நீ பேசலாம். இப்ப பேசுங்க. ஹாய். கேக்குது. ஐயா பேசுறதும் கேக்குது. ஹாய். நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போதான் பாஸ் த்ரூ வந்திருக்கு. சிங்கிள் டேப்னா பாஸ்டா. அது மேனுவல பார்த்து சொல்லிடுறா. ஒரு இல்ல நான் எல்லாமே செக் இல்ல. இப்ப பாஸ் த்ரூ அது எனக்கு. இப்ப என்ன இது? இப்ப வந்து நீங்க பேசுறது சூப்பரா கேக்குது. ஓகே, இப்ப பாஸ் த்ரூல இருக்கு இல்லையா? போயிடுச்சா? இப்போ இதுவாயிடுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் பேசுறது இப்ப எப்படி இருக்கு? முன்னால கேக்குதுடா. முன்ன அளவுக்கு லவுடா கேக்குதா இல்ல கம்மியா கேக்குதா? இப்ப டிஃபரன்ஸ் அதே மாதிரி தான் கேக்குது. ஆனா பாஸ் த்ரூவோட கொஞ்சம் கம்மியா கேக்குது. ஓகே, இது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. இது என்விரான்மெண்டல். அடுத்து இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனுக்குள்ள போனா உன் போன்ல வந்து நீ என்ன பண்ணணும்னு பார்த்தனா சென்ஹைசர் ஆப் டவுன்லோட் பண்ணுமா? ஆமா, டவுன்லோட் பண்ணணும். பண்ணாதான் அது எல்லாத்தையும் நீ எனேபிள் பண்ணி விடணும்ல, அதுக்காக. அப்படியா? ரக்கெட்டா ஊ. ஒஸ்ட் பண்றான் என்ன மாதிரி. Sennheiser ஸ்மார்ட் கண்ட்ரோல் ஆப். அப்புறம் எதுக்கு இதை கேக்குறான்? இப்ப வந்து கிராண்ட் லொகேஷன் குடுக்கல அப்படின்னா கண்டினியூ போக மாட்டேங்குது. எப்படி நம்ம கொடுத்துதான் ஆகணும்? எந்த கருமத்துக்கு அது ஆப்ஷனா கொடுக்கறான்? இல்ல, இப்ப வந்து எப்படின்னா கிராண்ட் லொகேஷன்னாலும் அதுல நம்ம டேப் பண்ணதுக்கு அப்புறம் 3 ஆப்ஷன் கொடுக்கும். டினை, இன்னொன்னு வந்து அலோ திஸ் டைம் ஒன்லி, இல்லாட்டி வைல் யூசிங் தி ஆப். அது தெரியுது. எப்படியுமே அது சாதாரணமா கொடுத்துட்டு போயிடலாம்ங்கற. நான் அதெல்லாம் கொடுக்க முடியாதான். பேசுங்க. ஏதாவது பேசிட்டு தான்டா இருக்கேன். கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது. ஆனா கம்மியா இருக்கு வால்யூம். கம்மியா இருக்கு. சோ இவ்வளவுதான் நாய்ஸ் கேன்சலேஷனோட லெவல். அவ்வளவுதான். ஆனா நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேக்குது. ஓகே, சோ அதான் இவ்வளவுதான் நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல். ஆனா அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து வெளியில இருக்கக்கூடிய ஆம்பியன்ட் அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னா வால்யூம் டெசிபிள்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி ஹெட்போன்ஸ்க்கு வந்து பாஸ் த்ரூ பண்ணி விடும். சோ அப்போ வந்து என்ன பண்ணா நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப எஃபெக்டிவா மாற ஆரம்பிக்கும். இப்ப நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். இதுவே வந்து வண்டி ஓடுற சவுண்ட், பிளைட், அதெல்லாம் வந்து கேன்சல் ஆயிடும். அந்த மாதிரி வந்ததுன்னா உடனே இது என்ன பண்ணணும்னா உடனே கட் ஆஃப் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வெறும் நார்மலா இருக்கிற மாதிரி பண்ணிவிடும். சோ அதுதான் அதோட ரோல். அது வந்து நீ செட்டிங்ஸ்ல பார்த்தாலும் தெரியும் அது இருக்குமே. எங்க ஸ்விட்ச் டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இப்ப அடாப்டிவ் பாரு. அடாப்டிவ் போட்டாலும் இங்க லெவல் ரிடக்ஷன் டிபெண்டிங் ஆன் ஹை ஆர் லோ பேக்ரவுண்ட் நாய்ஸ். சோ இதுதான் கரெக்டா. ஓகே, சோ ஆடியோ குவாலிட்டி சோனி ஹெட்செட்லயும் வந்து அடாப்டிவ். அது எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு சிச்சுவேஷனுக்கு போறீங்க. இப்ப சாதாரணமா ஒரு இடத்துல வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. சோ இன்னொரு சிச்சுவேஷன் போறீங்க அப்படின்னா 2 செகண்ட்ஸ் இல்லன்னா 2 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணும். அதுக்கேத்த மாதிரி அந்த நாய்ஸ் வந்து அது அப்படியே ரெடியூஸ். நீ சொல்றது வந்து என்னன்னா அந்த 18,000 வந்து 18,000. ஓகே, சோ இதுல பேசிக்கா ப்ரோ ஆடியோ குவாலிட்டி வந்து ஓகே. சோ ஓவர் ஹெட் இயர்போன்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அது தவிர என்னன்னா கெஸ்டர்ஸ் வேற லெவல் ப்ரோ. இதுல நீங்க சூப்பரா இருக்கு. ஸ்வைப் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்ப டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெஃப்ட் ரைட் ஸ்வைப் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக், அதுக்கு அப்புறம் டேப், சிங்கிள் டேப் வந்து பிளே பாஸ். கால்ஸ்க்கும் அதே மாதிரி தான். நீங்க அசிஸ்டன்ட் வேக் பண்ண முடியும். சோ லாங் பிரஸ் 2 செகண்ட்ஸ் மேல பிரஸ் பண்ணீங்கன்னா அசிஸ்டன்ட் வேக் ஆகும். அது தவிர என்னடானா டபுள் டேப் பண்ணா அந்த பெர்மிசிவ் மோடு, இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர வந்து இங்கேயே வந்து பட்டன் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு என்ன மோடு வேணும்னு. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனா, அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனா, எல்இடி வேற இருக்கு. அது அழகா இருக்குது. சோ பேட்டரி இண்டிகேட்டர் மாதிரி. சோ ஓவராலா பாக்க போனா இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30,000 ஒர்த்தா அப்படின்னு கேட்டா இப்ப அமேசான்ல வந்து 18,000 விக்கிறாங்கடா. டீல் ஆஃப் த டேல போயிட்டு இருந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு 18,000 இதை வாங்கறதுக்கு பதிலா போஸோட குவைட் கம்ஃபர்ட்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த கிரே கலர்ல ஒண்ணு இருக்கும். அது இதை விட சூப்பரா இருந்தது. நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா இது என்னன்னா இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ வெளியில அவுட்டோர் போனா வேலைக்கு ஆகும்னு தோணுது. இதோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் வந்து மேக்ஸிமம் பார்த்தனா நீ பஸ்ல டிராவல் பண்ணும்போது அந்த மாதிரி அவுட்டோருக்காக டிசைன் பண்ணப்பட்டதா தான் இருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி சவுண்ட் ப்ரூஃப் பண்ண ரூம்ல உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து இதை
நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அல்காரிதமே அப்படிதான் எழுதிருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் போஸ் குவைட் கம்ஃபர்ட் 35 Mark II. இதுவும் கிட்டத்தட்ட 19,000 தான் விக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை வாங்குறதுக்கு போஸ் இதை இமேஜ் இருக்கு, சென்ஹைசருக்கும் பெரிய இமேஜ் இருக்கு. ஆனா ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, சோ இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான அல்காரிதம், அதனால கொஞ்சம் டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. மத்தபடி பாத்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருந்தது. லோ லேட்டன்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா நீங்க வந்து எனேபிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆல்ரெடி அந்த மோட்ல தான் இருக்கு. சோ குவால்காமோட ஆப்டெக் சப்போர்ட்டும் இருக்கு. ஐபோன்ல யூஸ் பண்ணும்போது வேற லெவல், என்ன அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் எல்லாமே செமையா இருந்தது, எந்த பிரச்சனையும் தெரியல. சோ ஓவராலா பார்க்க போனா இந்த பட்ஜெட்டுக்கு அது நல்லா தானே இருக்கணும் அப்படிதான் சொல்லணும். சோ 30,000 அவங்க வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. பட் நமக்கு வந்து அமேசான்ல இந்த மாதிரி டீல் டைம்ல வந்து 18,000 கிடைக்குது. அது தவிர வந்து மீதி நேரத்துல மேபி 20-22 கூட விற்கலாம். பட் தெரியல. நான் இதுல எல்லாம் செக் பண்ணேன்டா, ஹெட்போன் ஜோன் அங்கெல்லாம் 30,000 தான் விற்கிறாங்க. 29,990 தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. போன் காலு பண்ணு என்ஜாய் பண்ணு. நம்ம வந்து இப்ப மியூசிக் எல்லாம் பார்த்தாச்சு, போன் எப்படி இருக்கு, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாத்திரலாம். வட்சன், நான் தான் அந்த சென்ஹைசர் ஹெட்செட்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். போன் ஆஃப் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. போன் ஆஃப் ஃப்ரெண்ட் இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்கு? ஹோல்டுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த பாஸ் த்ரூ இப்போ ஒர்க் ஆகலையா? ஆமா. வட்சன் கேக்குதா? என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா உங்களுக்கு? லைன்ல இருக்கீங்களா? ஓகே, உங்களோட வாய்ஸும் எனக்கு கிளியரா இருக்கு. சோ டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒன்னும் இல்லல்ல? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம டிவிடில பாப்பா வாட்சன் டாடா. சரி, ரைட். சோ அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வாட்சன் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னாரு, கிளாரிட்டி கிளியரா கேக்குது அப்படின்னு சொன்னாரு. அவரோட வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்டுச்சு. சோ கால் குவாலிட்டியில ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சோ இந்த ஹெட்செட்டை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, விக்னேஸ்வர், ஐயப்பன். மறக்காம சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.